ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹெச்ஏ டிசைனர் உங்கள் ரேவதி பேசுகிறேங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து 28 இன்ச்சு மார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு 23 இன்ச்சு உள்ள அளவு ப்ளவுஸு ஒரு ப்ளவுஸ் கட்டிங் போட போகிறோம். பாருங்கள், சாரீ இது தான். ப்ளவுஸ் வந்து இந்த கலர் தான் ப்ளவுஸு. இதுக்கு வந்து நார்மல் டிசைன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நார்மலாக ரவுண்ட் நெக்கில் ஒரு சின்ன நாட் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணி கேட்டிருக்காங்க. இந்த மெஷர்மெண்ட்டை வந்து அவங்க ஒரு டைம் செக் பண்ணிட்டாங்க. நம்மக்கிட்ட எப்படி ஃபிட்டிங் இருக்குது அப்படிங்கிறதையும் போட்டு பார்த்துட்டு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. பாருங்கள், அந்த ப்ளவுஸ் இது தான் தைச்ச ப்ளவுஸு. இது வந்து அளவு எடுத்து தான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு. அளவு எடுத்த அளவில் இருந்து தான் உங்களுக்கு நான் வந்து அளவு கட்டிங் எப்படி போடுறோம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். கட்டிங் போட்டு கட்ட போகிறேன். பாருங்கள், லைனிங் வந்து கஸ்டமரே வாங்கி கொடுத்துட்டாங்க. நீட்டாக அயன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கீழே தையலுக்கு 1/2 இன்ச் விட்டுக்கலாம். ப்ளவுஸோட உயரம் வந்து 14 இன்ச்சு. இவங்களுக்கு உடம்பு தான் கம்மி, ஆனால் ஹைட்டாக இருப்பாங்க நல்லா. அதனால தான் 14 இன்ச் வச்சுருக்கிறேன் இருக்கும். பதினாலு இன்ச் வச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்கு எவ்வளோ விடுவீங்கன்னு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி தையலுக்கு விட்டுக்கோங்க. ஷோல்டரோட அகலம் வந்து 2.25 இன்ச்சு தான் வைக்கிறேன். தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு. ஷோல்டரு ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து 2.5 இன்ச்சு தான் விட்டுருக்கேன். மார்பு சுற்றளவு வந்து 28 இன்ச்சில் ஒரு 3 இன்ச்சு மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப உடம்பு கம்மியான உடம்பு தான், ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாங்க. 28 இன்ச்சுங்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சின்ன சைஸுங்கிறதுனால நம்ம 3 இன்ச்சு மட்டும் ஆட் பண்ணுறேன். 28ல் 3 ஆட் பண்ணால் 31. 31ல் 4 டிவைட் பண்ணால் 7.75. 7.75 தான் உங்களோட மார்பு சுற்றளவு அளவு. 2 இன்ச்சு தையலுக்கு. இடுப்பு சுற்றளவு 23. 23ல் 4 சேர்த்துனா 27. 27ல் 4 டிவைட் பண்ணிக்கலாம். 4 டிவைட் பண்ணோம்னா 13. 2 டிவைட் பண்ணால் 6.75. 6.75 தான் இடுப்பு சுற்றளவு மெஷர்மெண்ட்டு. இது வந்து நம்ம டாட்டுக்கு சேர்த்து தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஷோல்டரோட ஆம்கோலோட இறக்கம் வந்து 4.5 இன்ச்சு தான் வச்சுருக்கிறேன். நம்ம செக் பண்ணிவிட்டு வேணும்னா கீழே இறக்கம் வச்சுக்கலாம். ப்ளவுஸோட இறக்கம் வந்து 8 இன்ச்சு. நெக் இறக்கம், பேக் நெக் இறக்கம் வந்து 8 இன்ச்சு. ஆம்கோல் அளவு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். 14.5 நம்மளுக்கு வேணும். 14.5னா 7.25 அளவு வேணும். 7.25 நம்மளுக்கு அளவு இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். 6.5 தான் இருக்குது பாருங்கள். இப்போ 5.5 இன்ச் வச்சா தான் நம்மளுக்கு வந்து 7.25 கிடைக்கும். 7 இன்ச் இருக்குது. லைட்டாக கீழே இறக்கி கட் பண்ணிக்கலாம். நம்ம ஆம்கோலோட அளவு வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா தான் ஃபிட்டிங் கரெக்டாக வரும். நம்ம ரொம்ப கீழே இறக்கி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே ஏற்ற முடியாது. மேலே இருந்தாலும் கூட நம்ம கீழே இறக்கிக்கலாம். அதுக்கு தான் ஆம்கோலோட அளவு செக் பண்ணிக்கிறது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. ஆம்கோல் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா ப்ளவுஸோட ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். ஆம்கோல் லூஸ் வந்தாலும் வந்து கழுத்து லூஸ் வரும். ஆம்கோல் போகலை அப்படின்னாலும் நம்ம கழுத்து லூஸ் தான் கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. ஆம்கோல் லூஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து புஷ்ஷுன்னு தூக்கிட்டு ஒரு மாதிரி போடும்போது ஒரு 1/2 இன்ச்சு தையல் இடம் இருக்குது, லூஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க.
இந்த ப்ளவுஸ் வந்து நேர் கட்டிங் தான். கட்டிறக்கம் வந்து 12.5 இன்ச்சு. ஒரு 1/4 இன்ச்சு தேயிலை போட்டுக்கலாம். நம்ம பேக் வச்சு ஃப்ரண்ட்டு ஈஸியாக எடுத்துடலாம். கைக்குள்ளே எடுத்துக்கலாம். ப்ளவுஸோட முன்கழுத்து இறக்கம் வந்து 6 இன்ச்சு. ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தான் இவங்க நல்லா ஹைட் இருப்பாங்க, ஆனால் உடம்பு மட்டும் உங்களுக்கு கம்மி. அதனால் இறக்கமெல்லாம் வந்து நம்மளுக்கு நல்லா இறக்கமாக தான் வச்சு கட் பண்ணுறேன். ஷேப்புக்கு 2 இன்ச்சு. இந்த டாட்டுக்கு நம்ம 3 இன்ச்சு கேப் விட்டுருக்கோம். கட் பண்ணிக்கலாம். டாட் வந்து ரொம்ப ஷார்ப்பாக வேண்டான்னு சொல்லியிருக்காங்க, அதனால் டாட்டோட இறக்கம் மட்டும் கம்மி பண்ணிக்கிறேன். 2.25 இன்ச்சுக்கு வச்சுக்கலாம். 3 இன்ச்சும் 3 இன்ச்சும் கூட வச்சுக்கலாம். ரொம்ப ஷார்ப்பாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கஸ்டமரு, அதனால் டாட் மட்டும் கொஞ்சம் தள்ளி தள்ளி எடுத்துருக்குறேன். பட்டி கட் பண்ணிக்கலாம். மூணு இன்ச்சு இருக்குது, 4 இன்ச்சு, 2.5 இன்ச்சு, 3 இன்ச்சு, 8 வைக்கிறோம். நம்மளுக்கு தையலுக்கு போக மீதி வரும்போது கரெக்டாக இருக்கும். கை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கிளாத்து நிறைய தான் இருக்குது, எழுத்து இல்லாமல் செக் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு பீஸுங்கிறதுனால அப்படியே கொடுத்துட்டாங்க இருக்கு.
கை உயரம் 7 இன்ச்சு, தையலுக்கு 1/2 இன்ச்சு எடுத்துக்கலாம். ப்ளவுஸோட கையிறக்கம் வந்து 7 இன்ச்சு, தையலுக்கு ஆம்கோல் ஷேப்க்கு வந்து 3 இன்ச்சு எடுத்துக்கிறேன். நடுக்கை அகலம் வந்து 10, 1 இன்ச் எடுத்துனா 11, 11னா 5.75 வரணும். கரெக்டாக இருக்குது. அங்கங்கே நாச் எதுக்கு வரணும் அப்படிங்கிறது கரெக்டாக நோட் பண்ணி நாச் போட்டுக்கோங்க. என்னோடய கட்டிங் மெத்தடில் ஒரு சாதா ப்ளவுஸ் போட்டு பாருங்கள், ஃபிட்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கிறது. என்னோடய கட்டிங் மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நான் சொல்லிக் கொடுக்குறது புரியல அப்படின்னாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். நீ ஆவணி கல்யாண முகூர்த்தம் பிஸி ஆயாச்சு. உங்களுக்கு நீ எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் எல்லாம் வந்து வரிசையாக வீடியோ போட்டுகிட்டே இருப்போம், பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப உடம்பு கம்மியாக இருக்கிற பீஸெல்லாம் ஏதோ 1 2 தான் ரேராக தான் வரும். சரி, நான் இன்றைக்கி 28 இன்ச்சு வந்து ரொம்ப சின்ன உடம்பாக இருக்குது அப்படிங்கிறனால தான் ஒரு வீடியோ எடுத்துடலான்ட்டு எடுத்துகிட்ருக்குறேன். நிறைய பேர்த்துக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன உடம்புக்காரங்களுக்கு எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிங் போடலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். நான் டெய்லரிங் கற்றுக்கும் போதெல்லாம் இந்த வேலை நுணுக்கங்கள்லாம் தெரியாது. நான் வந்து அனுபவம் தான் எனக்கு நிறையா. இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும், அப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும், நானே ஒவ்வொன்றும் ஐடியா பண்ணி கற்றுக்கிட்டது தான். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக அந்த தொழிலை கற்றுக்கலாம். எல்லாமே நம்மளோட ஐடியா தாங்க. நம்ம எந்த அளவுக்கு ஐடியா பண்ணி வேலை பார்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம டெய்லரிங்கில் வந்து சாதிக்க முடியும். அவ்வளோதான். 28 இன்ச்சு மார்பு சுற்றளவு, 23 இன்ச்சு இடுப்பு சுற்றளவு சைஸில் ஒரு கட்டிங் போட்டாச்சு. இந்த கட்டிங்கில் வந்து உங்களுக்கு எதாவது டிஃப்ரெண்ட் தெரியுது, எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டெய்லரிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி எடுத்திங்கன்னா கற்றுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் தான் மெயினாக வேணும். இன்ட்ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா நம்மளால் அது கண்டிப்பாக ஃபிட்டிங் கரெக்டாக கொண்டு வர முடியும். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அது கரெக்டாக வராது. அதனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக கற்றுக்கோங்க. என்னோடய வீடியோலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு முடிஞ்ச போது கண்டிப்பாக வீடியோஸ் எடுத்து போடுறேன். என்னால் ஒர்க்கு ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியறதில்ல. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.